டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்டது பாருங்கள். ABCDEயோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின் வர்ச்சுவல் Q2 PF V7A என்பதற்கான சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ABCD நான் ஒரு G வரைக்கும் எழுதியிருக்கேன். ஏன்னா G வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ABCD G வரைக்கும் எழுதியிருக்கேன். இன்னும் தேவைப்படுச்சு அப்படின்னா எக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கவனிங்க, ஏயோட வேல்யூ P1 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பியோட வேல்யூ Q2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சியோட வேல்யூ R3, டியோட வேல்யூ S4, அடுத்து ஈயோட வேல்யூ T5 கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃபோட வேல்யூ U6 இருக்கும், ஜியோட வேல்யூ V7 இருக்கும். அடுத்து ஹச்சோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், VW8ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ தேவையானது எனக்கு V7 வரைக்கும் தான் வருது. ஸோ அதனால் அது வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கவனிங்க, இப்போ எதோட வேல்யூ இருக்காங்க பாருங்கள், Q2 PF V7A. நான் பாருங்கள் Q2ஓட வேல்யூ பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா B. ஸோ இதுக்கு சமமான வேல்யூ B. அடுத்து பாருங்கள் B. ஓகேங்களா. பியோட வேல்யூ என்ன இருக்குது, Q2. பியோட வேல்யூ என்ன இருக்குது, Q2. ஓகேங்களா. அடுத்து எஃபோட வேல்யூ பாருங்கள் U6. அடுத்து எடுக்கும்போது அடுத்து பக்கத்தில் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்பரை சேர்த்து எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ V7ஓட வேல்யூ G. அடுத்து ஏயோட வேல்யூ P1. ஸோ இதுக்கு சேமான வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த டியோட வேல்யூ. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா D. ஓகேங்களா. தேங்க்யூ. அடுத்து கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% என இருந்திருக்கும். அப்போ மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. ஓகேங்களா. இப்போ வந்து லாபமும் வந்துருச்சுனாலே லாப சதவீதம், நட்டமும் வந்துச்சுன்னா நட்ட சதவீதம். இந்த ஃபார்முலாலாம் ஒன்று தான். லாப சதவீதம்னா லாப சதவீதம், இங்கே லாபம் வரும். லட்ட சதவீதம் அப்படின்னா லட்ட சதவீதம் இன்ட்டு நட்டம் பை அடக்க விலைன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள், 12% லாபத்துக்கு விற்றுட்டாங்க. விற்றதுக்கு அப்புறமாக்க என்ன சொல்கிறாங்க, 1200 அந்த லேப்டாப்பை 1200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்றுருந்தாங்க அப்படின்னா 20% லாபமாக இருக்கும். அந்த 12% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லாப சதவீதம் அப்படிங்கிறப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 8%. இங்கே லாபம் எவ்வளோ ரூபா அப்படின்னா 1200 ரூபா. அடக்க விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடக்க விலை அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ லாப சதவீதம் அப்படிங்கிறப்போ 8% சொல்லிட்டேன். 8% அப்படின்னா 8/100. லாபம் வந்து 1200 ரூபாய் அடக்க விலை. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 கேன்சல் பண்ணால் 2, இங்கே 4 அடித்தோம் அப்படின்னா 300 கிடைக்கும். திரும்ப 2 அடிச்சிங்க அப்படின்னா 150 கிடைக்கும். இந்த 100 பெருக்கு இந்த சைடு வகுத்தல் இருக்கும், பெருக்கல்ல போகும். ஸோ 150 × 100 போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 15000 ரூபாய். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 15000 ரூபாய்.